ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இல்லை கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சப்பாத்தி மாவுக்கெல்லாம் எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஊறட்டும். நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அது கூட பொடிசாக கட் பண்ண தக்காளி மல்லியில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு மாவில் சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் கைட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ பெரிய சைஸ் பாலாக எடுத்து நீங்கள் சப்பாத்திக்கெலாம் எப்படி திரட்டுவீங்களோ அந்த மாதிரி மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துகிட்டு இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை பாதி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இது பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ட்விஸ்ட்டு சமோசா செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் சீக்கிரமாக கூட செஞ்சிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு நீங்கள் நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். உங்கள்கிட்ட குச்சி இல்லைன்னா நீங்கள் கத்தியை பேக் சைட் திருப்பி வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எலும்பி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போதுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட இதை செஞ்சு கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.